ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கார்டு தான் டிசைன் பண்ண போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக வரப்போகிற தை திருநாளுக்காக நம்ம பேசிக்காக எப்படி நம்ம ஈஸியாக ரொம்பவே சிம்பிளான ஒரு கார்டு டிசைன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் நான் கவர் பண்ணியிருக்கேன். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான கார்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தந்திருக்கேன். ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த தஸ்லீம் மீடியா ஹப்ன்ற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற அத்தனை வீடியோஸும் உங்ககிட்ட கரெக்டாக சேரும். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த பேஜில் தான் நம்ம இப்போது ஃப்ரம் தி ஸ்க்ராச் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது தை திருநாள்னா எதை குறிக்குது? சூரியன், இந்த சூரியனோட கலர் காம்பினேஷன். நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலர்ஸ் நான் இங்கே கொண்டு வர போகிறேன். என்னோடய பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் இருக்குது. இதில் அந்த சன்னுடைய ரெஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீம் கான்செப்டில் தான் நான் க்ரியேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணியே இப்போ நான் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் பேஜ் மேலே கிளிக் பண்ண போது எனக்கு கீழே கலர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நான் கலர்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ சன்னுன்ற கான்செப்ட் எப்படி எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி கலர் மிக்ஸ்அப்பாக இருக்கும். ஓகே, சன்செட் டைம்லேயோ சன்ரைஸ் டைம்லேயோ மிட் ஆஃப் தி ஆஃப்டர்நூன் டைம்லேயோ ஒவ்வொரு விதமான கலர் ரெஃப்ளெக்ஷன் நமக்கு இந்த மாதிரி அந்த சன்னுக்கு உண்டான அந்த ஸ்பெஷல் கலர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த கலர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல நான் ஆரஞ்சை நான் பேஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இங்கே ஆரஞ்சு பேஸாக எடுத்து டார்க் ஆரஞ்சு ஆர் லைட் ஆரஞ்சு வாட் எவர் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இங்கே டார்க் ஆரஞ்சு எடுத்துகிட்டு இதை நான் மல்டி கலராக எடுக்கணும். இப்போ நான் இது சாலிட் கலராக தான் எடுத்திருக்கேன். ஒரு கலர் கொடுத்ததுனால எனக்கு ஃபுல் கவர் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சில் இருக்குது. நீங்கள் சிங்கிள் கலர் வச்சியும் பண்ணலாம், இல்லை கிரேடியன்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மல்டி கலர் பேக்ரவுண்டாக கொண்டு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் இங்கே மல்டி கலர் கான்செப்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சேம் நான் என்ன பண்ணுறேன், கலர்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே சர்க்கிள் மல்டி கலர் ஆப்ஷன் இருக்கா, நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே சாலிட் கலர் அண்ட் கிரேடியன்ட்டு 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஆல்ரெடி எனக்கு சாலிட் கலர் என்னுடைய ஸ்க்ரீனில் இருக்குது. நான் இதை மல்டி கலராக மாற்றணும். ஸோ நான் கிரேடியன்ட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக செகண்ட் கலர் அது கொடுத்துருக்கு. எனக்கு இதே கலர் எனக்கு ஓகேனா இந்த கலர் வச்சு நான் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு வேண்டானா இந்த கலர் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எங்கள் கலர் ஆப்ஷன் காமிக்கும். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. எனக்கு இந்த கலர் ஓகே, பட் இதை நான் இன்னும் ஒரு சேம் இந்த ஆரஞ்சு அண்ட் இந்த ஒரு மாதிரி ரெட், அந்த கிரசன்ட் ரெட்டுன்னு வாங்க, அந்த ரெட்டை நான் இன்னும் டபுள் டைம்ஸாக கொண்டு வந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் பக்கத்தில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே இன்னும் ஒரு கலர் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் நான் இன்னொன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே சேம் வேண்டாம், ஆரஞ்சு வேணும். இதே ஆரஞ்சு எனக்கு வேணுன்றதுனால இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி கீழே எனக்கு கலர் கோடு இருக்குங்க இல்லையா, அந்த கலர் கோடு லாங் டேப் ப்ரெஸ் பண்ணும் போது எனக்கு இங்கே இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ நான் அந்த கோடை நான் சிம்பிளி நான் காப்பி பண்ணிவிட்டு ஏரோ மார்க் யூஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு நான் இந்த இடத்துல எங்கே எனக்கு அந்த கலர் வேணுமோ அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த காப்பி பண்ண கலரை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் ரெடி ஆகிடுச்சு. சேம் இந்த ஆரஞ்சு இங்கே ஆல்ரெடி நான் அங்கே டேப் நான் மூவ் பண்ணும் போது எனக்கு லைட்டாக அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால அந்த கலர் எனக்கு லைட்டாக சேஞ்ச் ஆனதுனால நான் அதை மறுபடியும் என்னோடய கலர் காம்பினேஷனுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு டபுள் ஆரஞ்ச் டபுள் அந்த ரெட் காம்பினேஷன் எனக்கு கிடச்சிடுச்சு. இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஆரஞ்சு சென்டராகவும் அந்த ரெட் காம்பினேஷனை நான் பின்னாடியும் தள்ளுறேன். ஸோ நான் அதை ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் டேப் பண்ணி அந்த சர்க்கிளில் மூவ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வேணுமோ நான் அந்த மாதிரி நான் அதை பொசிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் இந்த ரெட் காம்பினேஷன்லையும் சென்டரில் உள்ள பகுதி எனக்கு ஆரஞ்சு காம்பினேஷனில் எனக்கு கிடச்சிடுச்சு. கீழே உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த வேரியேஷனில் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை செகண்ட் ஸ்டைல் ஆப்ஷனில் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னுடைய ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு இது பத்தல்ல, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆரஞ்சு அதிகமாக தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ சேம் அகெயின் நீங்கள் போகிறீங்க, இந்த ஆரஞ்சு பக்கத்தில் இந்த கலர் டேப் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலருடைய கலர் கோடை
அகெயின் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு டேப் ஆரஞ்சில் ரெடி ஆகிடும். அது கொண்டு வந்து மூவ் பண்ணி எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாத போது அந்த ரெண்டுமே ரொம்ப பக்கத்து நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. நான் 3 ஆரஞ்சஸ் வச்சதுனால எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன் டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் அந்த ரெட்டோடைய கலர் கான்செப்டும் சென்டர் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் நிறையவே ஆரஞ்சு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பேஜை நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதில் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அந்த கரும்பு, பானை, ஃப்ளார்ஸ், விளக்கு, கோலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணி என்னுடைய இந்த கார்டை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு கோலம்னு போடுறேன். ஓகே, கோலம்னு போட்டு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே ஏகப்பட்ட கோலம் வெரைட்டிஸ் கிராஃபிக்ஸில் எனக்கு அழகான புள்ளி கோலம், இந்த மண்டேலா கோலம், இல்லை ரங்கோலிஸ், எது வேணாலும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த கோலமோட வேரியேஷன்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த புள்ளி கோலம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த புள்ளி கோலம் எடுத்துக்கிட்டு எனக்கு அது எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நான் அதை என்லார்ஜ் பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட்டு ஒரு ஷேடோவாக அதை காமிக்க போகிறேன். ஹைலைட் ரொம்பவும் டார்க்காக ஹைலைட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அதோடைய டிரான்ஸ்பரன்சியை அந்த கலரோடு நான் மர்ஜ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நான் அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அகைன் எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே கிராஃபிக்ஸ் உள்ளது நான் வெளில வரபோது கீழே ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக இந்த ஃப்ளவருடைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஃப்ளவர் கோலம். ஓகே, இந்த மேரிகோல்டு ஃப்ளார்ஸ், இந்த சாமந்தி பூ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த சாமந்தி பூ இந்த சீஆல் கொடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சாமந்தி பூ, விளக்கு, கோலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் நமக்கு எந்த தேவையோ நம்ம இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் வந்து பிக்சர்ஸை சேவ் பண்ணி உங்களுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். நான் இந்த மேரிகோல்டு, இந்த டபுள் கலர் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே உண்டான இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் நான் எடுத்துக்கிட்டு இதோடைய பிஜி ரிமூவர் யூஸ் பண்ணி இதோட பேக்ரவுண்டை நான் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள போர்ஷன் மேலேயும் கீழே உள்ள போர்ஷன் கீழேயும் வைக்கணும். நான் டைரெக்டாக அது கொண்டு போயிட்டு நான் அதை ட்ராக் பண்ணலாம். பட் எனக்கு இந்த அளவுக்கு அது ஜூம் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். எனக்கு ப்ராப்பராக அந்த சைஸ்லேயே எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அது 2 டைம்ஸ் காப்பி ஆகிடுச்சா. இப்போது கீழே உள்ள செகண்ட் போர்ஷனை நான் மேலே உள்ள இதோட ட்ரிம் பண்ணி கீழே உள்ள பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மேலே உள்ள போர்ஷனை கீழே உள்ள போர்ஷனை ட்ரிம் பண்ணி மேலே உள்ள பார்ட்டை மட்டும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு கரெக்டான அந்த சைஸுக்கு எனக்கு கிடச்சிடும். ஓகே, ஜஸ்ட் இதை லைட்டாக நான் வந்து இந்த கார்னரில் பிடிச்சி நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃப்ரேம் சைஸில் அழகாக அது உட்காந்துடும். ஸோ டாப் அண்ட் பாட்டம்க்கு உண்டான இந்த மேரிகோல்டு டெக்கரேஷன் நான் இங்கே எனக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது சேம் அகெயின் எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். சன்னு போடுறேன். ஓகே, SUN சன்னு போடும் போது எனக்கு ரியலிஸ்டிக்கான ஃபோட்டோஸ், சன்னுக்கான இமேஜஸ் நமக்கு ஃபோட்டோஸில் கிடைக்கும். பட் நான் இப்போ வந்து ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இல்லாமல் ஒரு ஃபார்மலாக ஒரு கார்ட்டூனிஷாக இருந்தால் கூட ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால நான் இங்கே உள்ள கிராஃபிக்ஸில் உள்ள சன் உடைய எலிமெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த எலிமெண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சன் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த கார்னரில் நான் அதை அழகாக கொண்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண வரலன்னா ஆஸ் யூஷுவல் நட்ஜி யூஸ் பண்ணி அதை லைட்டாக நம்ம மூமெண்ட் கொடுக்கும் போது அதை அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒர்க் இங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் பொங்கலோட பானை, கரும்பு, நெல் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த கார்டை டெக்கரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, நான் எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பொங்கலுன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். பொங்கல்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து பொங்கல் கிராஃபிக்ஸ் எல்லாம் நான் சன் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நான் இது மாதிரி எடுத்ததுனால அது சேம் இது கிராஃபிக்ஸில் எனக்கு அழகழகான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஃபோட்டோஸில் போனோனாலும் எடுக்கலாம். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெம்பிளுக்கு முன்னாடி கரும்பு, பானை, அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான இமேஜஸ் இதெல்லாம் கூட இருக்கும். இதுலேருந்து கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். பட் நான் வந்து இந்த வாட்டி கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் கிராஃபிக்ஸில் உள்ள ஒரு அழகான அந்த ஒரு பானை இமேஜ், இந்த பானை வித் கரும்பு இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இதை எடுக்கிறேன். இதை எடுத்து
இங்கே கீழ் பக்கமாக இந்த கீழ் இடத்துல நான் இதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் போயிட்டு 1 ஸ்டெப் பேக். இந்த பூ வந்து அந்த பானைக்கு மேலே வேணும், பானைக்கு முன்னாடி வேண்டாம். அதனால 1 ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு அதை விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ஸ்பேஸ், நிறைய ஒயிட் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு சுகர் கேனுன்னு போடலாம். இல்லை கீழே உங்களுக்கு நிறைய சுகர் கேன் வேரியேஷன்ஸ் இங்கே ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, எனக்கு இங்கேயே கிடச்சிடுச்சு. இல்லைனா நம்ம எலமெண்ட்ஸில் போய் சுகர் கேனுன்னு சர்ச் பண்ணோம்னாலே நமக்கு சுகர் கேன் ஆப்ஷன்ஸ் நிறைய தெரியும். நான் சிம்பிளாக இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது எடுத்துகிட்டு வந்து இந்த பானைக்கு பின்னாடி வைக்கிறேன். வச்சு பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட பார்க்கலாம். பேக்வேர்ட் 1 ஸ்டெப் பேக்வேர்டு கொடுக்குறேன். ஸோ அது பானைக்கு பின்னாடி அது போயிடுச்சு. இல்லை வேறு நான் சுகர் கேன் வேறு கூட நம்ம சர்ச் பண்ணது ரொம்ப நிறைய கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த லீவ்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சுகர் கேனுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது நான் கிராஃபிக்ஸ்குள்ளே சிஆல் கொடுத்து போகிறேன். இங்கேயும் எனக்கு ஏகப்பட்ட சுகர் கேனுடைய வேரியேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிடுச்சு. இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நான் இது செகண்ட் ஒன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதை எடுத்துடுறேன். ஐ டெலீட் திஸ் அண்ட் இதை இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் 1 ஸ்டெப் பேக் ஸோ தட் அந்த பானைக்கு பின்னாடி அந்த சுகர் கேன் ப்ராப்பராக போயிட்டு ப்ளேஸ் ஆகிட்டும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொசிஷன் நான் வந்து அழகாக நட்ஜை யூஸ் பண்ணி எனக்கு எந்த பக்கம் அது தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நான் சின்னது பண்ணணும்னு நினச்சினாலும் நான் சின்னது பண்ணிக்கலாம். இந்த பூக்கு மேலே வரணும்னு நினச்சாலும் நான் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம். அந்த கார்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அலைன்மெண்ட் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நட்ஜ் லைட்டாக அதை நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். அடுத்தது நெல். ஓகே, வீட், WHEAT, வீட் கிரெயின்ஸ்ன்னு போடுறேன். பார்ப்போம். ஓகே, கிராஃபிக்ஸ்லேயே போடுறேன், ஏன்னா எல்லாமே நான் கிராஃபிக்ஸில் எடுத்தேன். ஓகே, இந்த நெல் எனக்கு ஓகேவாக இருக்கும், என்னுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி அது போகும். அண்ட் அதோடைய சைஸையும் நான் குட்டி பண்ணிவிட்டு எந்த இடத்துல நான் அதை வைக்கணுமோ அந்த இடத்துல நான் வச்சுட்டு பொசிஷன் போயிட்டு 1 ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு ஸோ தட் அந்த பானைக்கு பின்னாடி அழகாக போய் அது ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் தான் எழுதணும். கூடவே நான் இங்கே ஒரு விளக்கம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து டெக்ஸ்ட் நான் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். தமிழ் டெக்ஸ்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸில் நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு ஹிந்திலேயோ இங்கிலீஷ் எஃபர் தமிழ் மராட்டி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அவங்களுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் வந்து ஓன் மதர் டங்கில் அவங்க வந்து அந்த போஸ்டர் கேட்குறாங்கன்னா 2 இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கூகுள் க்ரோம். ஓகே, கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு நமக்கு வேண்டிய கான்டென்ட் நம்ம என்ன வேணுமோ நாங்கள் டைப் பண்ணும்போது நமக்கு அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ChatGPT, AI டூல்ஸ் லைக் இப்போ ChatGPT சொன்ன மாதிரி கூடவே இந்த கார்க் இருக்குது, ஜெமினா இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் உங்களுடைய ஓன் லாங்குவேஜை நீங்கள் கொடுத்து அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அது ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ரோமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். நான் என்னோடய க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு சர்ச் பார். ஓகே, சர்ச் பாரில் நான் இங்கே ஜஸ்ட் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள்னு நான் இங்கே டெக்ஸ்ட்டில் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதோடைய ரிலேட்டடாக எனக்கு இங்கே அது டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. அது வந்து எனக்கு வெப்சைட்டில் உள்ள கான்டென்ட்டை கொடுத்துருக்கு. எனக்கு அந்த கான்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கான்டென்ட்டையே நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பின்ட்ரெஸ்ட் இருக்கா, இங்கே வந்து இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. கீழேயே நமக்கு வேண்டிய அந்த கேப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கேப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல கேட்கலாம். எனக்கு வந்து ப்ரொவைட் மீ அ கேப்ஷன் ஃபார் பொங்கல் விஷஸ் சொல்லிட்டு நான் இங்கே போட்டு நான் டைப் பண்ணும் போது அது எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த கேப்ஷனை அது எனக்கு ரெடி பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே,
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும், இப்போ இந்த மே த ஸ்வீட்னஸ் ஆஃப் பொங்கல் ஃபில் யுவர் லைஃப் வித் ஜாய் அண்ட் அபண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்டென்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு மேலே காப்பின்ற ஆப்ஷன் இருக்குது. நான் அது காப்பி பண்ண பிறகு அகெயின் நான் கூகுளில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ்ன்ற நான் டைப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் பாக்ஸ் கிடைக்கும். நான் என்டர் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் காப்பி பண்ணதை ஜஸ்ட் நான் சிம்பிளி அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அது எனக்கு இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, அந்த தமிழில் எனக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் சிம்பிள் இந்த காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த தமிழோட டெக்ஸ்ட் எனக்கு இங்கே காப்பி ஆகிடும். நான் அதை டைரெக்டாக என்னோடய கேன்வாவில் கொண்டு வரேன். கேன்வா அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, இது லோட் ஆகுது. 1 minute அது லோட் ஆகட்டும். பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, இது வந்து யுவர் பேராகிராஃப் டெக்ஸ்ட்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணும்போது எனக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் காப்பி பண்ணது இங்கே டேரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் உங்களுடைய கேப்ஷன்ஸை எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இது வந்து கூகுள் க்ரோமில் எப்படி பண்ணணுன்றது காமிச்சேன். இன்னொன்று வந்து சாட் ஜிபிடி நீங்கள் கூகுள்லேயும் யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக, இல்லை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாட் ஜிபிடின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும் சாட் ஜிபிடி. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது, நீங்கள் கார்கா இருக்கட்டும், இல்லை ஜெமினையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஏஐ டூல்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ப்ரிஃபரபிள் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய மொபைலில் நான் வந்து சாட் ஜிபிடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். சாட் ஜிபிடியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இதுதான் என்னுடைய இன்டர்ஃபேஸ். அது எனக்கு என்ன கேட்குது, ஓப்பன் பண்ணுது, வாட் கேன் ஐ ஹெல்ப் வித்ன்னு கேட்குது. ஜஸ்ட் நான் இங்கே சிம்பிள் இங்கே போயிட்டு generate me a caption for Pongal wishes in short version in Tamil language ன்னு சொல்லி போடுறேன். இன் தமிழ் லாங்குவேஜ் சொல்லிட்டு இங்கே சென்ட் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிடுறேன். அது போயிடுது. எனக்கு அது தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான கேப்ஷன்ஸை ரெடி பண்ணி கொடுக்குது. சிம்பிளாக இங்கே காப்பி ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே இது காப்பி ஆகிடும். இந்த கான்டென்ட் இது ஓகேவா இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் இல்லம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வளமுடன் நிரப்பட்டும், இனிய பொங்கல் புதிய நம்பிக்கையும் நன்மையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு அழகான ஒரு கேப்ஷனை ஷார்ட்டாக நமக்கு அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த உங்கள்லேருந்து வரட்டும் வரைக்கும் நான் அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அகெயின் அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். 3 dots கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துட்டு 3 dotல போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தட் என்னோடய கான்டென்ட்டு அழகாக அங்கே ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு எப்படி வேணுமோ அந்த பொசிஷனில் நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து எனக்கு என்னோடய ஸ்பேஸிங்லாம் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல இப்போ ஒரு பேராகிராஃப் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு அது சென்டரில் போய் நிற்கும். இப்போ நான் பண்ண மாதிரி ஜஸ்ட் நீங்கள் பேக் போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பேஸிங் இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் இதோடைய ஃபாண்ட்டு கூட நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இது தமிழ் ஃபாண்ட்டில், ஸோ தமிழ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ தமிழுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு இங்கே ஃபாண்ட்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நிர்மலா யூஐன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்டு. இது வந்து கவிவாணர், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட். நம்ம கிளிக் பண்ணும் போது நமக்கு அங்கே ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகும். இது வந்து மதுரை, அரிமா மதுரை. ஓகே, அது கிளிக் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் நமக்கு கொடுக்கும். இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்டைலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலிங் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட்டுமாறன் போடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து ரொம்பவே தின்னான லெட்டர்ஸாக இருக்குது, இது எனக்கு போல்டாக இருக்கணும். இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா ஃபாண்ட்லேயும் இருக்குமானா கிடையாது. சில ஆப்ஷன்ஸ் சில ஃபாண்ட்டில் அது டிஃபால்ட்டாக இருக்காது, பட் மேக்ஸிமம்க்கு உண்டான ஃபாண்ட்டில் இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கட்டுமரன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபாண்ட்டை நான் வந்து போல்டாக காமிக்கணும். ஸோ எனக்கு இங்கே
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கு நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி காமிக்கணும், தின்னாக காமிக்கணுமா, எக்ஸ்ட்ரா லைட் உங்களுக்கு எந்த மாதிரி காமிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு நல்ல ஒரு பிளாக் போல்டில் காமிக்கணும். ஸோ நான் அது பிளாக், இல்லை எக்ஸ்ட்ரா போல்டுனா எக்ஸ்ட்ரா போல்டு, நார்மல் போல்டு கிளிக் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஃபாண்ட் நமக்கு எடுத்துக்கும். ஓகே, இந்த கீழே ஸ்டார் ஃபாண்ட்டுன்னு இருக்கா, அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஸ்டார் மார்க் பண்ணிடும். ஸ்டார் மார்க்குன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஏதாவது கான்டென்ட்டை நம்ம வந்து ஸ்டார் பண்ணி வச்சோன்னா நம்ம தேடும்போது அது நமக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ப்ரிஃபரன்ஸ் காமிக்கும். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு கான்டென்ட்டையோ இல்லை ஒரு மெசேஜ் இல்லை ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்டார் பண்ணிங்கன்னா நீங்கள் அது செப்பரேட்டாக அந்த ஸ்டார் ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் எடுக்கலாம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஓகே, உங்களுடைய ஃபேவரேட்ஸை நீங்கள் வந்து ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை வந்து ஸ்டார் பண்ணிவிட்டேன், இங்கே வந்து பிளாக்ல கொடுத்துட்டேன். அண்ட் இதோடைய கலரை நான் வந்து எல்லோ தீமில் மாற்றலான்னு வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஓகே, இந்த எல்லோ அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அந்த சேம் நான் பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணேன், கிரேடியன்ட்டுக்கு போயிட்டு மல்டி கலர்ஸ் கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மல்டி கலர்லேயோ இல்லை சிங்கிள் சாலிட் கலரில் வைக்கணும்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது பார்த்தீங்கன்னா கலர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தும் நமக்கு அது அந்த ஒரு வைப்ரண்ட் அந்த கிரேஸ் எப்படி சொல்கிறது, அந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் ஷேடோ போகிறேன். அகெயின் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்செட் 100, டைரக்ஷன் 0, பிளர் 0, பிளர் மேலே உள்ள 100 கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சியும் 100 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கலர் போயிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஸோ இப்படி கொடுக்கும் போது எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே, இந்த சன்னை நான் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அது அடிப்படாமல் இருக்கும். ஓகே, அண்ட் இதோட பொசிஷன் 1 ஸ்டெப் பேக். ஸோ தட் அந்த ஃப்ளாரும் அதுக்கு சன்னுக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள எமோஜிஸ் வைக்கணும்னா வைக்கலாம், எனக்கு அது வேண்டாம், அதனால நான் அந்த எமோஜியை எடுத்துட்டு ஓகே, நம்மளுடைய கேப்ஷன் ரெடி. இப்போ இங்கே இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள்ன்ற அந்த கேப்ஷன் தான் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ சேம் ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். அது இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதை காப்பி பண்ணி நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். அகெயின் இந்த ChatGPT எனக்கு கொடுத்துருக்கிற இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா. இதை எனக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ எப்படி காமிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அண்ட் அகெயின் நான் ஃபாண்ட் போயிட்டு இந்த கட்டுமரன் ஃபாண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டார்க் போல்டு கொடுத்துட்றேன். ஆல்ரெடி எனக்கு எஃபெக்ட்ஸ்லாம் அதில் காப்பி பண்ணதுனால எனக்கு எஃபெக்ட்ஸ்லாம் அதிலே இருக்குது. அதனால் நான் எஃபெக்ட்லாம் போய் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் அதாவது அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து போல்டு பண்ணிட்டேன். ஓகே, இந்த கான்டென்ட்டும் எனக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் நான் கீழே தரலாம். ஸோ தட் என்னுடைய இந்த வீட் கிரெயின் பிடிக்கும். இதோடைய நட்ஜு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே எடுக்கிறேன். ஸோ தட் என்னுடைய இந்த டெக்ஸ்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். ஓகே, அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் சின்னதாக ஒரு விளக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே எலிமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு தியான்னு போடுறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, தியா விளக்கு கிராஃபிக் மோட்லேயும் இருக்குது, ஒரிஜினலான பிக்சர்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் கிராஃபிக்கில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், இந்த விளக்கு எடுக்கிறேன். ஓகே, இது பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, இந்த விளக்கு எடுத்து இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நான் அதை கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டேன். இப்போது இதுக்கு வந்து கீழே ஒரு சின்னதாக ஒரு ஷேடு கொடுக்க போகிறேன், ஷேடோ மாதிரி. ஏன்னா இப்போ நான் நார்மலாக அந்த பிக்சர் மேலே பிக்சர் வச்சதுனால ஏதோ ஒரு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணும்னா நமக்கு சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர் மேலே அந்த விளக்கு வந்து வச்சிருக்கிற அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஷேடோ, பிளாக் ஷேடோ, ஒயிட் ஷேடோ வாட் எவர் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி போடலாம். நான் இங்கே பிளாக் ஷேடோவே போடுறேன். ஓகே, பிளாக் ஷேடோ சி ஆல்குள்ளே போகிறேன்.
எனக்கு இங்கே லோட் ஆகிட்டு நிறைய அந்த ஷேடோஸ் தெரியும். ஓகே, அந்த எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்து சைஸை சின்னது பண்ணி இந்த ஷேடோவை இந்த விளக்கோடைய இந்த பக்கத்தில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து பொசிஷன் போயிட்டு 1 ஸ்டெப் பேக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த விளக்கோடைய ரெஃப்ளெக்ஷன் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் மேலே அந்த விளக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு லைட்டாக நமக்கு அந்த ஷேடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஷேடோ எஃபெக்ட். இதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நிறைய வேறு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும் போது இது நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம கேன்வாவில் கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு கார்டு எப்படி டிசைன் பண்ணலான்னு இந்த செஷனில் நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.